கிறிஸ்தவத்தில் முதல் இரத்த சாட்சியாக மரித்த ஒரு மிஷனரியை குறித்தும், ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரரை குறித்தும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அழகாக சொல்கிறேன். அந்த மிஷனரி அந்த இரத்த சாட்சியை செய்த மனுஷன் பிரசங்கிக்கும் போது அவனுக்கு விரோதமாய் எழும்பினவர்களையும் அவர்களுக்கு விரோதமாய் முறுமுறுத்தவர்களையும் பார்த்து அவர் என்னென்ன வார்த்தைகளை சொன்னார்ன்றதையும், தனக்கு எதிராக நிற்கிறவர்களை அவர் எப்படியெல்லாம் பேசினார் அப்படின்ற காரியத்தை குறித்தும், தனக்கு ஒரு வேலையை கொடுக்கும்போது அந்த வேலைக்கு எப்படி உண்மையாய் செய்தார் அப்படின்ற காரியத்தை குறித்தும், தேவனும் சரி மனுஷர்களும் சரி அவருக்கு கொடுத்த சாட்சிகளை குறித்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அழகாக சொல்கிறேன். மைசெல்ஃப் ரிச்சர்ட் ஜார்ஜ் முல்லர் இன்னைக்கு ஒரு அழகான ஒரு இரத்த சாட்சியாய் மரித்த ஒரு மிஷனரியை குறித்தும், ஒரு மிகப்பெரிய ஊழியனை குறித்தும், அவர் மூலியமாக கிறிஸ்துவம் முதல்ல பரவின காரியத்தை குறித்தும் நான் உங்களுக்கு அழகாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மிஷனரியோட இந்த இரத்த சாட்சியாய் மரித்த மனிதனுடைய பேர் ஸ்தேவான். இவர் வேதத்தில் முதல் இரத்த சாட்சியாய் மரித்த மனிதன். இயேசுக்கு அப்புறமாய் முதல் மிஷனரியாய் முதல் இரத்த சாட்சியாய் மரித்தவர் தான் இந்த ஸ்தேவான். இந்த ஸ்தேவானுக்கு அப்புறம் தான் ஊழியம் மிகவும் வளர ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் தான் எருசலேமிலிருந்து ஊழியம் பிரியவும் ஆரம்பித்தது என்பதை நீங்கள் வேதத்தில் அதிகமாக வாசிக்கலாம். ஸ்தேவான் அப்படின்ற பேருக்கான கிரீக் மொழியில் அர்த்தம் என்னன்னா, கிரீடம் அல்லது வெற்றி மாலை அப்படின்ற அர்த்தம் தான். இந்த பேருக்கான அர்த்தத்தின்படியே தன்னுடைய வாழ்க்கையின் முடிவில் பரலோக கிரீடத்தை நோக்கி பிரயாணப்பட்டவராய் காணப்பட்டவர் தான் இந்த ஸ்தேவான். ஆரம்ப காலத்தில் ஸ்தேவான் எப்படி இருந்தார் அப்படின்னு நம்ம ஒரு நோட் பார்த்தோன்னா, இயேசு உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறமாய் எருசலேமில் ஊழியங்கள் வளர ஆரம்பிக்கும் போது அங்கே வர விதவைகளையும் சரி இல்லைனா திக்கற்றவர்களையும் ஏழைகளையும் விசாரிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்தது. அந்த பிரச்சனைக்கு தீர்வாய் சில பேரை நியமிக்கும் போது அதில் ஒரு 7 பேரை நியமிக்கிறாங்க. அதில் முதலாவதாய் நியமிக்கப்பட்டவர் தான் இந்த ஸ்தேவான். இந்த ஸ்தேவானுடைய குணாதிசயம் எப்படி இருந்ததுன்னா, அந்த வேதத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நம்ம வாசிக்கும் போது அந்த 7 பேரில் முதலாவது பேராய் ஸ்தேவானை சொல்கிறதுக்கு முன்னாடி அவருடைய கேரக்டர் பற்றியும் அவர் ஆண்டவரோடு இருந்த தொடர்பை குறித்தும் ஒரு அண்டர்லைன் பண்ணி அந்த வார்த்தைகள் சொல்லும். அது என்ன வார்த்தைன்னா, விசுவாசமும் பரிசுத்தாவிலும் நிறைந்த மனிதனாகிய ஸ்தேவான் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. மற்ற எல்லாருமே அப்படி இல்லையானா இல்லை, அவங்களுக்கான நற்சாட்சிகளும் அவங்களுடைய விசுவாசத்தையும் அவங்களுடைய பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்ட காரியங்களையும் குறித்து தான் நம்ம அதிகமாக வாசிக்கலாம். அப்படிப்பட்டவர்களை தான் இந்த வேலைக்காக நியமிக்கிறாங்க. இவர்களுடைய வேலை என்னன்னா, அவங்களை பராமரிக்கிறதும் அவங்களுக்கு உதவி செய்கிறதும் தான் இந்த 7 பேருக்கான வேலைகளாக இருந்தது. மற்ற அப்போஸ்தலர் ஜெபிக்கிறதுலும் பிரசங்கம் பண்ணுகிறதுலும் இருந்தாங்க. அப்போ இவங்க பிரசங்கம் பண்ண மாட்டாங்கன்னா, இல்லை, இவங்க வேலையெல்லாம் முடிந்ததுக்கப்புறமா இவங்க கிறிஸ்துவை குறித்து அதிகமாய் பிரசங்கிக்கிறவர்களாயும் அதிகமாய் போதிக்கிறவர்களாக இருந்தாங்க. இதனால தான் ஸ்தேவான் பிரசங்கம் பண்ணுகிறதையும் இவனுடைய பேச்சையும் பார்த்து மத குருக்களும் சரி வேதப்பாரர்களும் பரிசேயரும் இவன் மேலே ரொம்ப எரிச்சல் அடைய ஆரம்பித்தாங்க. மற்றவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள், ஆனால் இவங்கெல்லாம் அவன் மேலே எரிச்சல் அடைய ஆரம்பித்தாங்க. ஸ்தேவானிடத்தில் இருந்த ஞானமும் தேவ வல்லமையும் பலருக்கும் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள், அதிசயப்பட்டார்கள். இந்த யூதர்களுடைய வழக்கம் என்னென்னா, ஒருவேளை ஜப ஆலயங்களிலோ ஜப ஆலயங்களிலோ இல்லை ஜனங்கள் கூடுகிற இடங்கள்லையோ யாராவது பிரசங்கம் பண்ணாங்கன்னா அங்கே பேச்சுவார்த்தைகள் நடக்கும். அவங்களோட எதிர்கேள்விகள்லாம் கேட்பாங்க. அந்த மாதிரி ஸ்தேவான் இடத்துல வியாக்கியானம் பண்ணும்போதெல்லாம் ஸ்தேவான் அதுக்கான ஞானமான பதில்களும் அதுக்கான தெளிவான பதில்களையும் கொடுக்கும்போது மிகப்பெரிய ஆச்சரியம் இந்த மத குருக்களுக்கும் வேதப்பாரர்கள் பரிசேயர்கள் சதிசேயர்கள் இவங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருந்தது. ஒரு படிப்பறிவு இல்லாதவங்க நினைக்கிறோம், இல்லை யூதனாக இருக்கிறான், இவனுக்கு போய் என்னன்னு தெரியும் அப்படின்னு நினைக்கும் போது இவன் இவ்வளோ விஷயத்த தெரிஞ்சிருக்கானே அப்படின்ற ஆச்சரியமும் அவங்களுக்குள்ள அதிகமாக இருந்தது. இதனால தான் ஸ்தேவான் மேலே அதிகமாக கோபப்படவும் காரணம். இதனால் இவன் மேலே இருக்கிற கோபத்தினால இவனை எப்படியாவது பழி வாங்கணும்னு சொல்லி இவனுக்கு விரோதமாய் பொய் சாட்சிகள் எழுப்புறாங்க. அந்த சாட்சிகள் எப்படின்னா, மோசேவுக்கு விரோதமாய் தூஷணம் பேசுகிறான் அப்படின்னு சொல்லி இவனுக்கு விரோதமாய் பொய் குற்றச்சாட்டுகளை எழுப்புறாங்க. எழுப்புனது மட்டும் இல்லாமல் யூதர்களுடைய உச்சநீதிமன்றமாகிய அந்த சனகரிப்பு சங்கத்துக்கு முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டி இவனை தண்டிக்கணும்னு சொல்லி நிப்பாட்டி இவனுக்கு மேலே இருக்கிற நிறைய குற்றச்சாட்டுகளை அவன் மேலே வைக்கிறாங்க. எல்லாத்தையும் வைத்ததுக்கு அப்புறமா கடைசியாக ஸ்தேவான் இடத்துல பேசும்போது ஸ்தேவான் அங்கே பிரசங்கம் பண்ணின பிரசங்கம் தான் வேதாகமத்திலே இருக்கிற மிகப்பெரிய அதிசயமான அற்புதமான மிகப்பெரிய பிரசங்கமாய் நான் ஃபீல் பண்ணுற ஒரு பிரசங்கம் தான் அந்த பிரசங்கம். அந்த பிரசங்கத்தினுடைய தலைப்பு எப்படி இருக்கும்னா, ஆபிரகாமை ஆரம்பித்து யோசேப்பு வரைக்கும், யோசேப்பை ஆரம்பித்து மோசே வரைக்கும், மோசேயை ஆரம்பித்து இஸ்ரவேல் ஜனங்கள் பாலைவனத்தில் பிரயாணப்படுகிறதையும் கானான் தேசத்தை சுதந்தரிக்கிற காரியங்களை குறித்து தெளிவாய் பேசுகிற பிரசங்கத்தை நம்ம அங்கே வாசிக்கலாம்.
அவனுடைய பிரசங்கம் எப்படி இருந்ததுன்னா, ஆபிரகாமை நினைப்பூட்டுகிறதாயும், யோசேப்புடைய வாழ்க்கையை எடுத்துரைக்கிறதாயும், மோசேயுடைய ஊழியத்தை விளக்குகிறதாயும், எகிப்திலிருந்து விடுதலை செய்த தேவனுடைய மகிமையை கூறுகிற காரியங்கள் தான் அவனுடைய பிரசங்கமாய் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் செய்த நன்மைகளை மறந்து மீண்டும் மீண்டுமாய் அவருக்கு விரோதமாய் கலகம் செய்த காரியங்களை அவர் கூறுகிறதையும், அது மட்டும் இல்லாம தைரியமாய் உங்கள் பிதாக்கள் தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்தினார்கள், நீங்களும் இப்பொழுது நீதிபரராகிய இயேசுவை துரோகம் செய்து கொன்றீர்கள் அப்படின்னு இந்த வார்த்தைகளை அதிகமாய் பயன்படுத்துகிறார். இதனால இந்த வார்த்தையினால அங்கு இருந்த மத குருக்களும் சதுசேயர் பதுசேயர் ஆசாரியர்கள் எல்லாருமே இதை கேட்ட அவர்களுடைய இருதயத்துல குத்தப்பட்டது. அப்ப அங்க இருந்த காங்கிரிகேஷன் மொத்தமும் அவன் மேல கோபமா எழும்போது, அவன் பரிசுத்த ஆவினால நிரப்பப்பட்டு வானத்தை அண்ணாந்து பார்க்கும்போது அங்க ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். அந்த தரிசனத்தை எல்லாருக்குமே சொல்றார். அந்த தரிசனம் என்ன தெரியுமா? வானம் திறக்கப்படுகிறது, தேவனுடைய வலது பாரசத்திலே மனுஷகுமாரன் நிற்கிற இந்த காட்சியை பார்க்கிறார். இயேசு அவரை வரவேற்க தயாராய் நிற்கிறதையும் அந்த ஸ்தேவான் அந்த காட்சி பார்க்கிறார். இந்த வார்த்தையெல்லாம் கேட்டபோது அங்கே இருந்த எல்லா காங்கிரிகேஷனும் அவங்களுடைய காதுகளை மூடி இவனுக்கு விரோதமாக எழும்பி இவனை அந்த சிட்டியிலேருந்து வெளியே கொண்டு வந்து அவனை கல்லெறியும்படியாக எல்லாருமே ரெடியாகி அவன் மேலே கல்லெறியவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் தான் ஒரு இளைஞன் இருக்கிறான். அவனுடைய பேர் தான் சவுல். அவன் தான் பிற்பாடு பவுலாய் மாறுகிறதையும் நம்ம அப்போஸ்தலர் நடபடிகளில் வாசிக்கலாம். இவனுடைய தலைமையில தான் இந்த ஸ்தேவான் கல்லெறியப்படுகிறார். ஸ்தேவான் நிற்கிறார், அவனை சுற்றிலுமாய் கல்லெறிகிறாங்க. கற்கள் எல்லாமே மலை போல அவன் மேல பாய்கிறது. அந்த நேரத்திலும் ஸ்தேவான் அழகாய் ஜெபம் பண்றாரு. கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும். கர்த்தாவே, இந்த பாவம் இவர்கள் மேல சுமராதபடி பார்த்து கொள்ளும், அவர்களை மன்னியும் அப்படின்ற இயேசு சொன்ன மிகப்பெரிய மன்னிப்பின் ஒரு ஜெபத்தையும் இந்த இடத்துல ஸ்தேவான் எல்லாருக்கும் முன்னாடி ஜெபிக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கும்போது இவர்கள் எல்லாருமே இயேசுவை ஒரு நிமிஷம் நினைச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஜெபத்தை சொல்லி முடிக்கும் போது ஸ்தேவான் அங்கேயே அதே இடத்திலேயே நித்திரை அடைகிறார். இந்த ஒரு மிஷனரியுடைய இரத்த சாட்சி தான் அந்த எருசலேம் முழுவதுமாய் உலுக்கினது. மிகப்பெரிய எழுப்புதல், மிகப்பெரிய ரிவைவல் அங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் ஊழியமும் பெருகவும் வளரவும் ஆரம்பித்தது. இந்த ஸ்தேவானுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட ஒரு 5 காரியங்களை குறித்து நான் அழகாக சொல்கிறேன். இந்த 5 காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். முதலாவது, உண்மையான விசுவாசி எந்த சூழ்நிலையிலும் கிறிஸ்துவை மறுதலிக்க மாட்டான். 2வது, தேவனுடைய சத்தியத்தை தைரியமாய் அறிவிக்கிறவனாய் இருப்பான். 3வது, எதிர்க்கிறவர்கள் இருந்தாலும் அன்போடும் மன்னிப்போடும் நடக்கிறவர்களா இருப்பாங்க. 4வது, பூமிக்குரிய வாழ்க்கையை விட்டு பரலோக நம்பிக்கையை உயர்ந்த கருத்தாகவே அதை ஏன் நினச்சிட்டு இருக்கணும். பரலோக நோக்கம்தான் பெரியது அப்படின்ற ஒரு விஷயமே இருக்கணும். தேவனுக்காக வாழ்ந்த வாழ்க்கை ஒருபோதும் வீணாகாது அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கணும். இந்த 5 விஷயம் ஸ்தேவானுடைய வாழ்க்கையிலேருந்து நான் கற்றுக்கொண்ட விஷயங்கள். அந்த விஷயங்களை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எப்பயுமே இந்த 5 விஷயங்களை மறந்துடாதீங்க. கிறிஸ்துவின் முதல் இரத்த சாட்சியாக மரித்த இந்த ஸ்தேவான் உண்மையான விசுவாசியாக சிறந்த எடுத்துக்காட்டாக வாழ்ந்து மரித்தவர் தான் இந்த ஸ்தேவான். அவருடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சவாலான விஷயத்த நான் முன்னாடி வைக்கிறேன். இது எல்லாருக்குமே ஒரு சவாலான விஷயம்தான். எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, தனக்கு கண்ணுக்கு முன்னாடியே எப்படியும் என்னை கொன்றுவாங்கன்னு தெரிந்தாலும் சரி, அந்த ஸ்தேவான் இயேசு கிறிஸ்துவை ஒருபோதும் மறுதலிக்கல. இயேசுவுக்கு உண்மை உள்ளவனாய் இருந்தான். எந்த சூழ்நிலை ஆனாலும் சரி, ஸ்தேவானைப் போல நாமும் விசுவாசமும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவர்களுமாய் இருந்தோன்னா கர்த்தர் கண்டிப்பாக நம்முடைய கிருபையினாலும் இரக்கங்களாலும் நம்மளை முடிசூட்டி நன்மையாக நடத்துவாங்க என்பதை நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அப்படியே ஷேர் பண்ணுங்கள். இந்த மிஷனரிகளை குறித்து நம்ம தொடர்ச்சியான வீடியோக்களில் என்ன பார்க்கலாம். அநேக இந்த கிறிஸ்டியானிட்டியில் நடக்கிற சில விஷயங்களை குறித்தும் என்ன பண்ணலாம், நம்ம பேசலாம். நம்ம பைபிளை குறித்தும் பேசுகிறோம், மிஷனரிகளை குறித்தும் பேசுகிறோம், கிறிஸ்டியனில் நடக்கிற சில சூழ்நிலைகளை குறித்தும் இனிமேலும் நம்ம அதிகமாக பேசுவோம். தொடர்ச்சியான வீடியோக்களை சந்திக்கிறோம். நான் உங்கள் ரிச்சர்ட் ஜார்ஜ் முல்லர். பாய்.